கோயிலுக்கு தானே வந்தா, ஆளை காணும். ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்ற விஷயம் தெரிஞ்சு மறைஞ்சிருக்காளோ? இங்க இருக்காளா? ஓ, இதுதான் விஷயமா? மங்க நல்லவளா இருந்தா என்னையோட இவ கூட அனுப்பி வச்சிருக்கணும். அப்போ இவளுக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் கிடைச்சு குழந்தை பெத்துக்கணும், நான் மட்டும் பெத்துக்க கூடாதுல்ல? என் மாமியா இவ குழந்தை பெத்துக்கூடாதுன்னு நினைக்கிறா, இவ மாமியா நான் குழந்தை பெத்துக்கூடாதுன்னு நினைக்கிறா. ரெண்டு பேரும் ஒருத்திக்கு பயங்கரமான வில்லிங்க. மங்க இவளை மட்டும் அனுப்பி வச்சிருக்கானா, இதுல ஏதோ மர்மம் இருக்கே. ஆத்தா, எனக்கு இனிய மாமா மாதிரி ஆம்பளை பையன் பொறுக்கணும். பாலாபிஷேகமே நடக்கல, இதுல தொட்டில் கட்டி என்ன பண்ண போறா? அந்த பாலாபிஷேகம் விஷயத்துலதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. சாமி, வாமா ராசாத்தி. தொட்டில் கட்ட இத்தனை முடிச்சுதான் போடணும்னு ஏதாவது சாங்கியம் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, எப்படி வேணாலும் கட்டலாம். சரிங்க சாமி. இப்பதான் முதல் தடவையா தொட்டில் கட்டுறியாமா? ஆமா சாமி. தொட்டில் கட்டிட்டல்ல, கவலைப்படாதம்மா. இந்த மரம் ரொம்ப ராசியான மரம். நீ வேண்டிட்டு கட்டினது கண்டிப்பா நிறைவேறும். ஆத்தா உன்னை கைவிட மாட்டாமா. நிச்சயம் உன் வேண்டுதல் ஏத்துக்கிட்டு ஆத்தா அருள் புரிவாமா. நன்றி சாமி. சரிம்மா, சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போமா. சரிங்க சாமி. அந்த கடவுளே நினைச்சாலும் நீ குழந்தை பெத்துக்க முடியாதுரே. உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. இவ்ளோ நம்பிக்கையா தொட்டில் கட்டுறான்னா பாலாபிஷேகம் நடந்திருக்கணும். அது நமக்கு தெரிஞ்சு நடக்கலையே. என்ன பண்ணா? குழப்பமா இருக்கே. சரி, நாம மட்டும் என் தனியா மண்டையை போட்டு உடைச்சுக்கணும். மரகதத்துக்கிட்ட சொன்னா அவ யோசிச்சு ஏதாவது கண்டுபிடிப்பா. அவகிட்ட சொல்லுவோம். அத்தை, கண்மணி, இந்த புடவைக்கு இந்த செயின் கரெக்டா இருக்கா? அது ஒண்ணுதான் குறைச்சு. நல்லா இருக்கு அத்தை. எனக்கு தெரியும் நல்லதா இருக்கும்னு. அத்தை, அதை விடுங்க அத்தை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? ராசாத்தி கோயில்ல போய் தொட்டில் கட்டி போட்டிருக்காத்த. ஓ, அப்புறம் என்னாச்சு? என்னத்தை இவ்ளோ அசால்ட்டா அப்புறம் என்னாச்சுன்னு கேக்குறீங்க? அவதான் பாலாபிஷேகம் பண்ணலல்ல, அப்புறம் எதுக்காக தொட்டில் கட்டி போடணும்? அதை யோசிச்சிங்களா? ஆமால. அவ எதுக்கு தொட்டில் கட்டி போடணும்? என்னன்னு கேளுங்க அத்தை. நீங்க சும்மா விடக்கூடாது. கேட்டுருவோம்.
மங்கை, இவளை கோயிலுக்கு போவேனான்னு சொன்னது அக்கா கிட்ட போட்டு கொடுத்துட்டா போல, அதான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்கக்கா. அவ எதுக்காக கோயிலுக்கு போனா? எவ? ராசாத்தி. தெரியலையேக்கா. அவ வழக்கமா கோயில் போறது தானே. ஆமால, அவ வழக்கமா கோயிலுக்கு போவா. அவ கோயிலுக்கு போயிருக்கான்னு யார் உங்ககிட்ட சொன்னா? பூசாரி ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆஹா, போச்சு. அவ இன்னைக்கு போனது வேற கோயில். அந்த கோயில் எங்க இருக்குன்னு மரகதத்துக்கு கூட தெரியாது. என்ன காப்பாத்தி விடுறங்கிற பேர்ல தெளிவா மாட்டிக்கிட்டா. நம்ம அம்மன் கோயில் பூசாரியாக்கா? ஆமா மங்கை. சரிக்கா, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். ஆ. அத்தை, அவங்க போய் சொல்றாங்க அத்தை. ராசாத்திய கோயிலுக்கு அனுப்பி வச்சதே இவங்கதான். நானும் கூட போறேன்னு சொன்னேன். நீ வேண்டாம், அவ மட்டும் போயிட்டு வரட்டும்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் அவ தெரியாத மாதிரி நடிக்கிறா? அதான் சொல்றேன்ல, இதுல ஏதோ விஷயம் இருக்கு அத்தை. நீங்க ராசாத்திய கேளுங்க, அவளும் வந்துகிட்டு தான் இருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் பார்த்தேன் அத்தை, அவ வந்துட்டு தான் இருந்தா. அத்தை வந்துட்டா பாருங்க. வரட்டும் வரட்டும். ம். ராசாத்தி, ஆ அத்தை, இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. எங்கம்மா போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கா? என்னம்மா விசேஷம்? அதுவா பெரிய அத்தை, கோவில்ல போய் ராசாத்தி, ஆ ராசாத்தி. இது வரேங்க அத்தை. மாமா கூப்பிடுறாரு, போயிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு போ ராசாத்தி. அத்தை அது வந்த அத்தை. ராசாத்தி, எங்கடி இருக்க? இவன் ஒருத்தன். இது வரேங்க. சீக்கிரம் வாடி, எவ்வளவு நேரம் கூப்பிடுவாங்க? ஷூ அத்தை, மாமா கத்துறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் ராசாத்தி, இது வந்து இரு, சொல்லிட்டு போ. இந்த இனியனுக்கு நேர காலமே தெரியாது. இப்பதான் அவளை கூப்பிடணுமா? சரி வா கண்மணி, அப்புறமா அவகிட்ட கேட்டுக்கலாம். இனி எனக்கு அப்படி என்ன சொக்குப்பொடி போட்டாலும் தெரியல. இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கிறான். பாக்குறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது நீடிக்க போகுதுன்னு. மாமா, மாமா. ஏய், குளிச்சிட்டு இருக்கேன்டி. ஓ, குளிக்கிறீங்களா? ஆ, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய், இங்க ஷாம் பாட்டில் இல்ல, ஷாம் பாட்டில் கொண்டு வா. ஷாம்பு வேணுமா? ஆமாண்டி. ஆ, சரி பாக்குறேன். மாமா, ஷாம்பு பாட்டில் இல்ல, ஷாம்பு பாக்கெட் இருக்கு. பரவாயில்லையா? ஏதோ ஒண்ணு குடுடி. ம், சரி. ஏய், சீக்கிரம். இருங்க மாமா. ம். மாமா, ஆ, ஷாம்பு மட்டும் போதுமா மாமா? போதும்டி, குடுறி. ம், மாமா முதுகு தேய்ச்சி விட வேண்டாமா மாமா? அதெல்லாம் எங்க முதுக எங்களுக்கு தேய்ச்சிக்க தெரியும். நீ ஷாம்புவை மட்டும் கொடு. மாமா உங்களுக்கு எப்படி மாமா கை எட்டும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, உனக்கு எதுக்கு சிரமம்? நீங்க சிரமப்படுவீங்க பாருங்க, அதுதான் எனக்கு சிரமம். ஒரு சிரமமும் இல்ல, ஷாம்புவை கொடு. எப்படி குடுக்கறது மாமா? கதவு திறங்க மாமா. ம், குடு. நல்லா திறங்க மாமா. ஏய், அப்படியே கையில குடுறி. அப்படிலாம் கொடுக்க முடியாது மாமா. நல்லா திறங்க மாமா.
ஏய் குடு ராசாத்தி நல்லா தொருங்க மாமா சொல்றல ஷாம்பு குடுறி நல்லா தொருங்கன்னு ஏய். சொல்றல என்னடி பண்ற ஷாம்பு குடு ஒழுங்கா குடுக்க போறியா இல்லையா நான் ஒழுங்கா தான் தரேன் நீங்க தான் ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிறீங்க சரி குடு ஆ. ஏய் என்ன பண்ற விடுறி மாமா, கைய கைய விடுங்க மாமா நீ தாண்டி கைய பிடிச்சிட்டு இருக்க மாமா கைய விடுங்க மாமா ஏய் நீ தாண்டி ஏன் கைய பிடிச்சிட்டு இருக்க விடுறி மாமா சும்மா என் கைய புடிச்சு இழுக்காதீங்க மாமா ஏய் ஷாம்பு குடுக்க போறியா இல்லையா மாமா கைய விட்டா தானே ஷாம்பு கொடுப்பேன் ஏன் என்ன புடிச்சு இழுக்குறீங்க இருடி வெளிய வந்து வச்சுக்கிற உன்னை வாங்க மாமா ஏய், ரசதி மாமா ஏய், விடுறி கைய விடுறி மாமா ஏய். மாமா ஏய் ஷாம்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கைய விடுறி இல்ல மாமா இந்தாங்க மாமா இந்தாங்க மாமா ரசதி மாமா குடு கைய விடுறி ஏய் ராசாத்தி கைய விடுறி சொல்லிக்கிட்டே இருக்க ராசாத்தி வேண்டாம் மரியாதை கைய விடு சொன்னா கேளு கைய விடு சரி குளிங்க மாமா மாமா என்னடி போர் அடிக்குதா மாமா ஏய் நான் குளிச்சிட்டு இருக்கேன் அதான் மாமா போர் அடிச்சா சொல்லுங்க ஒரு பாட்டு பாடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க வேணான்னு சொன்னாலும் நான் பாடுவேன் இப்ப பாருங்க ம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மனசே இருக்குதா மனசே கிடைக்குதா புத்தான அருவியிலே குளித்தது ஏய் பாட்டு நிறுத்த போறியா இல்லையாடி ஏய் உன்னை உதைக்க போறேன்டி ஏன் மாமா என் பாட்டு பிடிக்கலையா ஏய் வர வர உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு இருடி வரேன் மாமா வேற பாட்டு இப்ப நீ போறியா இல்லையா ஏய் இங்க பாருடி என்ன மாமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சி ஒரு டைப்பா கொண்டு போறியா நான் என்ன மாமா பண்ணேன் இத பாரு இனி அது இதுன்னு பண்ணி என்ன மயக்கலான்னு பார்த்த நான் இனியண்டி நீ என்ன மாயாஜாலம் பண்ணாலும் ஸ்டெடியா இருப்பேன் ம், இது மலைடி நீ எல்லாம் தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும் அசைக்க கூட முடியாது ம். என்ன சாய்க்க யாராலையும் முடியாது புரியுதா ஐயோ. அப்பா. ஏய், ஏய், கைய விடுறி ஏய், மாமா ஏன் மாமா என் மேல விழுறீங்க விடுறி ஆமா எனக்கு ஆசை பாரு கைய விடுறி ஆசையா மாமா ஏய் நீ பண்ண வேலைதாடி இதெல்லாம் நான் வெளியில வருவேன்னு தெரிஞ்ச தரையில ஏதோ ஊத்தி வச்சிருக்கேன் இல்ல மாமா ஏய் போய் சொல்றியா உன்னை தவிர வேற யாரு இந்த ரூம்ல இருக்கா நீங்க மட்டும்தான் ரூம்ல இருக்கீங்க ஏய் ஆமா நானே ஊத்தி வச்சுட்டு உன் மேல விழறேன் பாரு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே எனக்கு நல்லா தெரியும் ஏய், இழுக்காதடி மாமா என் மேல சந்தேகப்படாதீங்க மாமா அப்ப என்னடி இருக்காங்க யாருக்கு தெரியும் இருங்க பாப்போம் ஏய் கைய விடுறி பாரு போ இருங்க இருங்க பாக்குறேன் ஏய் கைய விடுறி அ, விடுறி சரி 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 நான் பாக்குறேன் மாமா என்ன மாமா ஒண்ணும் இல்லையே ஏய் நல்லா பாருடி அங்கதான் இருக்கு
இங்க என்ன மாமா இருக்கு? இங்க ஒண்ணும் இல்ல. ஏய் நல்லா பாரு. பாருங்க. ம்? ஏ, ஏ, என்னாச்சுங்க? என்னாச்சு? என்ன சத்தம் அது? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன ஏதோ முறிஞ்ச மாதிரி கேட்டுச்சே. அப்பா. எழுந்துடுறீ. எழுந்துடுறீ. இனி என்ன ரூம்ல இருந்துதப்பா கேக்குது? சரி வாங்க மேலே போய் பாத்திரலாம் வாங்க. ஏய், கைய குடுடி. எந்திரிங்க. ஐயோ. பாத்து. என்ன மாமா? ஏய், ஒழுங்கா புடிடி. பாத்து எந்திரிங்க. புடிடி. ஏய் என்னாச்சுடா? என்னாச்சுப்பா? என்ன இதெல்லாம்? அது கட்டில் உடைஞ்சிருச்சுப்பா. தூக்குப்பா. இவன் பண்ண வேலை தானே அது? இவனுக்கு கட்டில் உடைக்கிறதே வேலையா போச்சு. நம்மளும் தான் இருக்கோம், நமக்கு இந்த மாதிரி நடக்கலையே. அத்தை, கட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு அத்தை. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னடா இனி அதெல்லாம் கோலம்? அது நான் பெரியப்பா, நான் குளிச்சுட்டு வந்த பெரியப்பா. ஏய், இப்ப எதுக்கு நீ அத போய் திருப்பி நிக்கிற? போங்க மாமா. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், முதல்ல திரும்பி நில்லு. அவங்க சந்தேகப்படுற மாதிரி நிக்கிற. போங்க மாமா. டேய் எப்படி கட்டில் உடைஞ்சது? மாமா, இவர்தான். ஏய், சும்மா இருடி. அப்பா, நான் குளிச்சுட்டு வந்தப்பா. தர வழிக்கு விட்டு கட்டில்ல விழுந்தப்பா. அவளும் என் மேல வந்து விழுந்துட்டாப்பா. ராசாத்தி உனக்கு ஏதோ அடிபடலல்ல? இல்ல அத்தை, நான் மாமா மேலதான் விழுந்தேன். எனக்கு எந்த அடியும் இல்ல. புரிஞ்சிருச்சுப்பா. பெரியப்பா, உண்மையாவே நாங்க வழிக்கு தான் விழுந்தோம் பெரியப்பா. சரிடா இனியா, உன் உடம்ப பாத்துக்க. தம்பி, புருஷன் முன்னாடி விவகாரம் நம்ம தேவையில்லை. வாங்க பெரியப்பா, புரியுதா? போ போ. அத்தை, என்ன அத்தை நீங்க எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க? ராசாத்தி போற ஸ்பீட பார்த்தா சீக்கிரமே பாரிச வயித்துல சுமந்துருவா போல இருக்கு. இது எப்படியாவது தடுக்கணும் அத்தை. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ பதட்டப்படாத, பொறுமையா இரு கண்மணி. குமரா, சித்தப்பா. கார்பெண்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிங்க சித்தப்பா. கட்டில ரெடி பண்ணணும். ஏய், உன்னை யாரடி சொல்ல சொன்னா? நான் எங்க மாமா சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க. நாம விழுந்த விஷயத்தை ஏன் சொன்னான்னு கேட்டேன். உண்மையை தானே சொன்னேன். என்னது உண்மையா? உன்னால என்ன அவங்க தப்பா நினைச்சிட்டு போறாங்க. போகட்டும். எது போகட்டுமா? என்ன அத்தை? உன்னை ஏய், நில்லுடி. மாமா வேணாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. வேணாம் மாமா. ஐயோ மாமா. எங்க ஓடுற? ஓடாத. ஏய், எல்லாம் நீ பண்ணிட்டு பாரு. வேண்டாம். சை. நில்லு. எங்க ஓடுற? ஓடாத. ஏய், வேண்டாம் மாமா. ஓடாத. நீ நில்லு. மாமா. நில்லுன்னு சொல்றல. சொல்ல கேளுங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை, ஏதாவது பண்ணுங்க அத்தை.
மாமா வேணாம் மாமா